ஹாய் ஃப்ரீடம் மேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஓகே. ஏன் செஞ்சுட்டு தான் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே. என்ன புக்ல படிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம இன்ஸ்டிடியூட் தான். சரி ஓகே. நம்ம புக்க பத்தி தான் இப்ப நான் பேசலாம்னு வந்திருக்கேன். நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இதே இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துடைய நியூ எடிஷன் தான் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நியூ எடிஷன்னா இந்த வருஷத்துக்காக இதே புக்கே நீங்க குடுக்க போறீங்களான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. எப்பவுமே வருஷம் வர வர நம்மளுடைய அடுத்த லெவல் இருக்கும் பாத்தீங்களா? சோ அந்த மாரி நாங்க இந்த புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ ரொம்ப அதிகமாவே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ மார்க்கெட்ல இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் மீடியமா இருந்தா லக்ஷ்மிகாந்த் புக்கும், தமிழ் மீடியமா இருந்தா பிரகதீஷ் புக்கும் தான் பார்ப்போம். நம்ம டீம் இதுக்குன்னே ஒரு 40 பேர்ட்ட வச்சு, இந்த 2 புக்குக்கும் ஒரு காம்படிட்டரா வரா மாரி நம்ம இஷ்யூ புக்குமே ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இந்த புக்க பத்தி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஃப்ரீடம் பேட்ச்ல நம்ம படிக்கவே ரெகுலர்ல நம்ம இன்ஸ்டிடியூட்ல என்ன இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இது நம்மளுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவே குடுத்துருக்காங்களா? அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவுமே டிஎன்பிஎஸ்சின்னு பிரிப்பரேஷன் பண்றாங்க. சோ அவங்களுக்கும் இந்த புக் போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம இந்த புக்க பத்தி இப்ப பேச போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அரசியலமைப்பு உருவான வரலாறு. ஓகேங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் வரத்துக்கு, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருந்தது அப்படின்ட்டு. ஒண்ணு கிழக்கிந்திய காலம்னு பிரிச்சிருப்பாங்க. இன்னொன்னு பிரிட்டிஷ் இந்திய காலம்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அதாவது 1773ல இருந்து 1858 வரைக்கும் இஐசி உடைய பீரியட். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்தீங்கன்னா 1858ல இருந்து பார்த்தீங்கன்னா 1947 அதாவது இந்தியாவுடைய சுதந்திர சட்டம் வரைக்கும் எடுத்துட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவ பக்காவா நம்ம டீம் எடுத்து குடுத்துருப்பாங்க. அதுலயுமே நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவா அதாவது பிரிலிமினரி அட்டெண்ட் பண்ண போறோம்னா, அது ரிலேட்டடா நம்ம எப்படி படிக்கணும்? இல்ல நீங்க மெயின்ஸ் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அழகா பாக்ஸ் போட்டுமே குடுத்துருப்போம். இல்ல மெயின் கன்டென்ட். இது தெரியாம நம்ம எக்ஸாம் ஹால்குள்ள போகக்கூடாது அப்படின்ற மாரி குடுத்துருப்போம். அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிள் பத்தி குடுத்துருப்பாங்க. சோ எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். சோ இந்த 2 டாபிக்ல ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இதுல 2த்துலயும் ஆட் ஆகாது. ஓகேங்களா? அதுவே இப்ப நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எடுத்துக்கிறோம். இல்ல நம்ம பிரசிடென்ட் எடுத்துக்கிறோம். இல்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் எடுத்திருக்கோம். இல்ல ஒரு சட்ட திருத்தங்கள்ன்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம்னா, அது எப்பவுமே மாறக்கூடிய டாபிக்கா இருக்கும். ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல சட்டங்கள் புதுசா இயற்றலாம். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசிடென்ட் எதனா பெரிய விதமான ஒரு ஒப்பந்தங்கள் எதனா போட்டுருக்கலாம். பிளஸ் அவங்க பதவியேத்துக்க சொல்ல ஏன்னா ஒரு சில நாடுகள்லருந்து தலைவர்கள் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் கூட நம்மளுடைய இந்த பாலிட்டி புக்ல நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த புக்குடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இந்த ஆண்டு மார்ச் 10க்குள்ள நம்ம புக் பண்றோம்னா, இதனுடைய ரியல் காஸ்ட் ₹700. இப்ப நம்ம அந்த 10ஆம் தேதிக்குள்ள புக் நம்ம ஆர்டர் பண்றோம். ஆன்லைன்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அப்பன்னா நம்ம வெறும் ₹500 குடுத்து மட்டும் நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நமக்கு எவ்வளவு லாபம் வருது? ₹200 லாபம் வரும். ஓகேங்களா? அப்போ மார்ச் 10 வரைக்கும் என்கிட்ட அமௌண்ட் இல்ல சார். நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் நான் பை பண்ற மாரி இருந்தா எனக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவே மார்ச் 10ல இருந்து மார்ச் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க புக்கிங் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நமக்கு ₹600 வரும். ஓகேங்களா? அப்ப இதுல நம்ம எவ்வளவு சேவ் பண்ண போறோம்? ₹100 சேவ் பண்ற மாரி வரும். ஓகேங்களா? இல்ல சார் எனக்கு இந்த மந்த் ஃபுல்லாவே கொஞ்சம் பினான்சியல் ஸ்ட்ரகுலா இருக்கு. சோ இந்த மந்த் என்னால வாங்க முடியல. அதுக்கு அடுத்த மாசம் நான் வாங்கிக்கலாமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாங்கிக்கலாம். நம்ம புக் அதுக்கு ₹700 அதுல 10% போயிடுச்சுன்னா ₹630 ஓகேங்களா? ₹630 குடுத்து வாங்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? சோ நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் வெல்ஃபேர்க்காகவும், சோ இந்த புக் கரெக்ட்டான டைம்ல போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ப்ரீ எவ்வளவு அமௌண்ட் குடுத்துருக்காங்க? ₹500 குடுத்துருக்காங்க. ஓகேங்களா?